ப்ளவுஸ் மேக் பண்ணுறதா நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ரிங்கில் இந்த மாதிரி ஃப்ரேமில் நம்ம எந்த அளவுக்கு டைட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம டைட்னஸ் வச்சுக்கணும். ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலி இந்த டிசைன் ட்ரா பண்ணிக்கணும். இந்த டிசைன் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் மீ. நான் உங்களுக்கு அந்த டிசைன் ப்ளாகில் போடுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவருக்கெலாம் சரி லைன் போட்டுடணும். நான் எல்லாமே ஃபாஸ்ட் மோட்லேயே போடுறேன். நான் இப்போ சொல்கிறதால உங்களுக்கு அதுவும் ஈஸியாகவும் இருக்கும். லென்த் இருந்தாலும் நிறைய பேர் வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்ப்பீங்க. அதனால சரி நான் எல்லாமே ஃபாஸ்ட் மோட்லேயே போடுறேன். ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே இந்த 3 ஃப்ளவருக்குமே சரி லைன் கொடுத்துட்றேன். நான் ஃபுல்லாகவே கண்டினியூவாக போட்டு முடிச்சுட்டு கண்டினியூவாக போட்டு முடித்ததுக்கப்புறம் சென்டரில் ஒயிட் பால் வச்ச ஒரு ஒயிட் கலரில் இருக்க ஸ்டோன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்கங்கே கொடி டிசைன் மாதிரி வருதில்ல, அதுக்கெலாம் சுகர் பீட்ஸால் இந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம கண்டிப்பாக போட்டு முடிச்சு எஜ்ஜில் ஒரே ஒரு பேர்ல் வச்சு போட்டுக்கிறேன். பேர்ல் பீட்ஸ் இருக்கும்ல, அதுதான். அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடி ஃபார்மில் இருக்குதுல்ல, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சுகர் பீட்ஸு ஃபைனலாக அவுட் முடிக்கும்போது ஒரு பேர்ல் பீட்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் வருதில்ல, அதுக்கிட்டலாம் அங்கெல்லாம் ஒரு கட் பீட் எடுத்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் வச்சு இந்த மாதிரி நார்மல் நீடியில் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஆரி நீடியில் வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு நான் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஈஸியாகவே 3 ஃப்ளவருக்குமே நான் போட்டுடுறேன். பாருங்கள், எல்லாமே ஃபாஸ்ட் மோடில் தான் போகுது. சீக்கிரமாக புரியும் நம்மளுக்கு. ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் 3 ஃப்ளவர் போடலான்னு ஒரு பீட்ஸ் வச்சுட்டு கட் பீட்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குல்ல, அந்த பெரிய சைஸ் கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொலையை போட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கணும். முடிச்சுட்டு இந்த மாதிரி சுகர் பீட்ஸாக போட்டு நாட் போட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குல்ல, லீஃப் இருக்குது, அதெல்லாம் ஒரு சில்வர் டைப் போடலான்னு சில்வர்லேயே அப்படியே செயின் ஸ்டிச் தான் போடுறேன். நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுறேன். அங்கங்கே இருக்க லீஃப் எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் போட்டுடணும் சில்வர் சரி வச்சு. முடிச்சதுக்கப்புறம் அந்த லீஃப் போட்டோம்ல, அங்கே ஒரு பீட் பீட்ஸை வச்சு ஒரு இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கணும். நம்ம ஒரு ஸ்டோன் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டோனுக்கெலாம் ஹைலைட்டர் மாதிரி சரியால் ஹைலைட்டர் கொடுத்துக்கிறேன். முடிச்சுட்டு இதுதான் ஃபைனலாக அவுட்புட்டு. இதுக்கப்புறம் நம்ம இந்த ரவுண்ட் போட்டோம்ல, அதுக்கு இப்போ நம்ம போடலாம். 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி போட்டு, அதாவது அந்த எதுக்கு மார்க் பண்ணுறேன்னா, அது ஒரு சுகர் பீட்ஸ் நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு பேர்ல் பீட்ஸ் வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணுறேன். அதான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் வச்சு அந்த ஒரு பேர்ல் பீடு சுகர் பீட்ஸ் எல்லாமே கண்டினியூவாக போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரிங் அந்த ரவுண்டு இருக்குல்ல, அந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சென்டரில் டிசைன் போடலான்னு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு நம்ம லைன்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கே நடுவில் ஏன் டாட் வைக்கிறேன்னா, அங்கெல்லாம் என்ன பண்ணுறேன், கட் பீட் இருக்குல்ல, அது இந்த மாதிரி சரி லைன் போட்டுட்டு அங்கே சென்டரில் அந்த பாயிண்ட் வச்சோம்லாம் அதுக்கெல்லாம் ஒரு கட் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி கண்டினியூவாக போட்டு முடிச்சிடுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிசைன் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஸ்லீவ் டிசைன் தான். ஃபைனலாக முடிச்சிட்டோம். நாட் போட்டுக்கணும் நம்ம கண்டினியூவாக முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் கீழே லைன் ஏதாவது டிசைன் போடலான்னு நம்ம எப்பயும் போலவே ஸ்லீவ் ஸ்டார்டிங்கில் போடுவோம்ல, 2 சரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதேமாதிரி 1/2 இன்ச் பீட்ஸு அந்த ஒரு பேர்ல் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி நான் முடிச்சுக்கிறேன் இந்த லைனை. கீழே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த வெயிட் பீட்ஸை ஸ்லைடாக அந்த மாதிரி இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இந்த சைடாக போட்டுனே வரணும் கண்டினியூவாக. நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவுட்புட் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும்.
அந்த டைமில் வந்து அந்த கேப் இருக்க இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன பீட்ஸும் அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஒரு சின்ன பீட்ஸும் வச்சு இந்த மாதிரி முடிச்சிடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். நம்மளோட ஸ்லீவ் டிசைன், நெக் டிசைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.